என் அண்ணன் எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் பிரசிடென்ட். அவர் காலத்தில் லோனே கொடுத்தது இல்லையா? சார், ஒட்டுமொத்த கோலார் கோல்டு ஃபீல்ட் லோன் இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்க அண்ணன் எஸ் ராஜேந்திரன் சார். எல்லா லோனும் ஓவர் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல சாலா மண்ணா. தட் இஸ் த பவர் ஆஃப் எம்எல்ஏ. 10,000 ரூபாய் லோன் 25 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் மீன்ஸ் 1.5-2 லட்சம் ரூபாய் வேல்யூ. ஆட்டோ சார், ஆட்டோ லோன் கொடுத்தாரு. டெய்லர் மிஷின்ஸ், ஒரு மிஷினா 2 மிஷினா. மாட்டு லோன், ஆடு லோன் சார், ஆடு கோட் மைனாரிட்டி லோன் எஸ் ராஜேந்திரன் தான் ஃபர்ஸ்ட் காட்டுந்து. இது யாரால மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. யாரால மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இதெல்லாம் பண்ண ஒரு கடைசியா ஒன்று பண்ணாரு. இந்த லோன் எல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு வேர்ட் ஆஃப் டு பி லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த லோன்ஸ் எல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் வந்தார் சார் எஸ் ராஜேந்திரன், த லயன் ஆஃப் கர்நாடகா, ரிபப்ளிகன் பார்ட்டி கிங். அவர் சொல்றதுதான் என்னைக்குமே தெளிவா இருக்கும், கரெக்டா இருக்கும். என்ன தெரியுங்களா பண்ணாருங்கோ? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ರೆಸ್ಪೆಕ್ಟೆಡ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಎಮ್ಎಲ್ಎ ಹತ್ರ, ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಹತ್ರ. ನಮ್ಮ ಎಮ್ಎಲ್ಎ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರ ಅವ್ರು ಕೇಳಿರೋದು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ಸರ್ ಇಷ್ಟು ಲೋನ್ಸ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ನೀವು ನಮ್ಮ ಜನಕ್ಕೆ, ಅದರ மண்ணா ಮಾಡಬೇಡಿ சார் ಅಂತ ಕೇಳಿದ್ರು. எவ்வளோ பேர் வேர்டு தெரியுங்களா? அது அவர்கிட்ட கெட்ட பழகினாக்கா அவர் செஞ்ச நல்லதெல்லாம் எப்பவுமே வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் சொல்லாம இருக்கலாம், ஆனா நாங்களாம் சொல்லாம இருக்க முடியாது. அவர் பண்ணிக்கிற சாதனை நாங்க பேசித்தானே ஆகணும். டிஃப்ரெண்ட் லோன்னாக்கா வேற மாதிரி இல்லை. மாசம் ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டு வாரம் கட்டிடணும், மாசம் கட்டிடணும், அதுக்கு இதாகும் அதாகும் கட்டி இதாகும், அதெல்லாம் எதுவுமே சொல்லு. அவருக்கு அந்த சிஸ்டம் பாருங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் எஜுகேஷன். தட் இஸ் த பவர் ஆஃப் எஜுகேஷன். வணக்கம், ஜெய்பீம். இன்னைக்கு கேஜிஎஃப் ஃபுல்லா நிறைய பேர் வந்து தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணுகிறாங்க. என்னவோ லோன்னால வந்துட்டு தங்க வயலில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாயிட்டு இருக்கிற மாதிரியும், எல்லாருக்கும் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கூடிட்ட மாதிரியும், எல்லாருடைய கஷ்டங்களை தீர்ந்துட்ட மாதிரியும் பேசுறாங்க சிலர். நான் எல்லாரும் சொல்ல வரல, சிலர். அதாவது நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான். ஆரம்பத்துல நான் எல்லா வீடுகளும் பேசுறது ஒன்று தான். எதுனாக்கா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு வேர்ட் சொல்லுவார், எஜுகேட் ஃபர்ஸ்ட் வேர்ட், செகண்ட் அஜிடேட், தேர்ட் ஆர்கனைஸ். த மீனிங் ஆஃப் எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க, அப்புறம் கூட்டத்தை சேருங்க, அப்புறம் போராடுங்க, நீங்க ஜெயிச்சு வெளியே வருவீங்கன்னு சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு இமயமலை விட சக்தியான ஒரு பொருள் இருக்குது. எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். நல்லா படிக்கணும்ன்ற, நல்லா படிக்க என்ன வரும்னாக்கா அறிவு வளரும். அறிவு வளர்ந்தாக்கா சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்ட்டு தானா தெரிய வரும். அதனால ஒன்று நல்லா படிக்கணும், அப்படின்னா படிச்சவங்க கூட சுற்றணும். அதான் சிலர் இன்னைக்கு பேசுறது இதெல்லாம் நியூஸ் சென்ஸ் தான். பட் இருந்தாலும் நான் பேச வேண்டியது என்னோட கட்டாயம் ஆயிடுச்சு அட் சுச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் தெரியல இல்லையா, எனக்கு மனசுல ஏதாச்சும் ஒன்று பட்டுச்சுனாக்கா இந்த ஊர் எனக்கு எவ்வளோ முக்கியன்றது என் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் ஊருக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறவன் நான். அது யார் ரூபத்தில் நடந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். பட் ஆனாக்கா குறைஞ்சபட்சம் 20 வருஷமா என் ஊருக்கு வந்து ஒரு சின்ன சல்லிக்காசு நல்லது ஆனதில்லை சார். சின்ன சல்லிக்காசு ஆனதில்லை. இதில் வருவாங்க. இப்போ ஆக சிறந்த அரசியல் அறிவாளிகள் வருவார்கள். இப்போ வந்து என்னென்ன கமெண்ட்ல வருவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசினுக்கிறேன். இந்த லோன் கொடுத்துக்கிறாங்கோ, லோன் கொடுத்துன்னு இருக்கிறாங்கலாம் பேசுறீங்களேப்பா, கொஞ்சம் பெரியவங்க மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் ஆகுது. இது ஒன்று தான். எதுக்காக பழைய வரலாறு மறைக்கிறீங்கோ, அழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் த லோன். இந்த லோனுடைய செக்ஷன் வந்து மைனாரிட்டிஸ் லோன். த மீனிங் ஆஃப் மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ், ஜெயின்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு லோன் பண்ணோன்ட்டுன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி லோன் எடுத்துன்னு வந்து கேஜிஎஃப் ஃபுல்லாக விட்டார்.
மைனாரிட்டிஸை தேடி தேடி கொடுத்தாரு. இதை யூஸ் பண்ணுங்க. மனசச்சு தொட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க மனசச்சை தொட்டு நீங்கள் கும்புற கடவுள் கட்ட உண்மையா இல்லையான்னு நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கோங்க. லோன் கொடுத்தாரு நான் சொல்கிறேன். மை பிரதர் ஹட் கிவன் டிஃப்ரெண்ட் லோன்ஸ். டிஃப்ரெண்ட் லோன்னாக்கா வேற மாதிரி இல்லை. மாதம் ஒரு ₹2 கொடுத்துட்டு வாரம் கட்டிடணும், மாதம் கட்டிடணும், அதுக்கு இதாகும் அதாகும் கட்டி இதாகும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவர் எடுத்து அந்த சிஸ்டம் பாருங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் எஜுகேஷன். எனக்கு பெருமை, நான் இருக்கிறத நான் பேசுவேன். நான் யாரோ ஒருத்தர் சொல்றது பேசுகிறவன் நான் கிடையாது, காப்பி அடிக்கிறவன் நான் கிடையாது. பிகாஸ் எனக்கு பேசிக் ஐ ஹேவ் சென்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், ஸ்டார்டிங்ல வரேன். ஆடு லோன் சார், ஆடு கோட் ஃபர்ஸ்ட் ஆட்டு லோன் எத்தனை கேஜியை ஃபுல்லாக ஆடு வாங்குறதுனால வாங்கிக்கோங்கப்பா, யாருக்கு ஆடு வேணும் போய் ஆடு வாங்கிக்கோங்கப்பா, லோன் வாங்கி கொடுத்தாரு. ஆட்டு லோன். செகண்ட் மாட்டு லோன். மாடுங்க 35 வார்டில் மேக்சிமம் வார்ட்ஸ் எல்லாமே மாடு வாங்குறது உண்மை. இதை யாரால மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆடு லோனு, மாடு லோனு, டெய்லர் மிஷின்ஸ். ஒரு மிஷினா 2 மிஷினா? அந்த மிஷின் இப்போ கூட சில வீட்டுங்களில் இருக்குது. ஏற பேர் சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா யாருக்கும் மனசு ஒடிக்கூடாதுன்றது. எனக்கு அவர் என்னை ட்ரெயின் பண்ணுறது அவர் அப்படிதான். அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, அவர் செஞ்ச நல்லதெல்லாம் எப்பவுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாங்களாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் பண்ணிக்கிற சாதனை நாங்கள் பேசித்தானே ஆகணும். டெய்லர் மிஷின்ஸ் கொடுத்தாரு. இதை தாண்டி ஆட்டோ சார், ஆட்டோ லோன் கொடுத்தாரு. வாங்கினங்கால இருக்கிறாங்க தானே, இன்னும் இருக்கிறீங்க தானேப்பா, எதுக்காக இதை பற்றி பேசாமல் இருக்கிறீங்க? அவர் செஞ்சு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை தாண்டி ₹10,000 லோன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ₹10,000 மீன்ஸ் 1.5-2 லட்சம் ரூபாய் வேல்யூ. 25 இயர்ஸ் பிஃபோர் ₹10,000. இன்னைக்கு வாங்குறீங்களே ஏதோ லோனு, எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க. நம்மளுக்கு தெரில, நம்ம அது சப்ஜெக்ட் தெரியாது, விட்டுருங்க, பரவாயில்ல, ஓகே ஃபைன். ஆனால் ₹10,000 என் அண்ணன் கொடுத்து சத்தியம், இது யாருமே மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. கொடுத்ததுனாக்கா வெறும் அந்த ஆட்டு லோனு, மாடு லோனு, டெய்லர் மிஷின் லோனு, ஆட்டோ லோனு, ₹10,000 லோனு மட்டும் இல்லை, நிறைய சின்ன லோன்ஸ் எல்லாம் கூட பண்ணாரு. மைனாரிட்டிஸ் லோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே இன் கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா மைனாரிட்டிஸ் ஹேவ் டு திங்க் திஸ் ஒன். கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ், ஜெயின்ஸ், மைனாரிட்டியில் யார் வர்றாங்களோ அந்த வேர்ட் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார். எப்பவுமே ஜாதி, மதம், மொழி, கலர் எல்லாம் பார்த்தாலும் பழகவே கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கற்று கொடுத்து அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இப்படி நிற்கிறோம். அது மாதிரி அது ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு மைனாரிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். இதெல்லாம் பண்ண ஒரு கடைசியாக ஒன்று பண்ணார். இந்த லோன் எல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு, இந்த வேர்ட் ஆஃப் டு பி லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த லோன்ஸ் எல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்து வந்தார் சார். எஸ் ராஜேந்திரன், த லயன் ஆஃப் கர்நாடகா, ரிபப்ளிகன் பார்ட்டி கிங். அவர் சொல்றது தான் என்றைக்குமே தெளிவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். என்ன தெரியுங்களா பண்ணாருங்க? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ரெஸ்பெக்டட் HD குமாரசாமி அந்த பீரியட்ல அவர் கேசப் வர வச்சார். ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி ஓப்பன் பண்ணாரு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர வச்சார். அது சப்ஜெக்ட் வேறு, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், அது செப்பரேட்டாக பேசலாம். டுடே நான் லோன் பற்றி பேசுறதுனால. அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வரும்போதும் ஆண்டர்சன்பேட் பஸ் ஸ்டாண்டில் என் வீட்டு கட்ட ஆண்டர்சன்பேட் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாரு சார். சீஃப் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, இது மாதிரிலாம் பண்ணணும்னு கேட்குறாரு. அகைன் சொல்கிறேன், இவ்வளோ லோனுக்கெல்லாம் என் ஜனங்களுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, அந்த லோன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுங்க சார்ன்னாரு. யார்? எஸ் ராஜேந்திரன். எல்லா லோனும் தலைவரே, ஆடு லோனு, மாடு லோனு, டெய்லர் மிஷின் லோனு, ஆட்டோ லோனு, ₹10,000 லோனு, மைனாரிட்டிஸ் லோனு, எல்லா லோனும் ஓவர் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் சாலா மன்னா. தட் இஸ் த பவர் ஆஃப் எம்எல்ஏ. ஒன்று, ஜனங்களுக்கு நம்ம தொகுதி ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இவங்க கிட்ட ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் டஃப் கொடுக்கணும், அதை எப்படி காப்பாற்றுறதுக்கு. அது பேர் தான் பாலிடிக்ஸ். தட் இஸ் த பவர் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ். இதெல்லாம் பண்ண ஒரு ரவுட் சார். நிறைய பேருக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம், அகைன் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன்னாக்கா, நிறைய பேருக்கு அவர் பண்ணது அவர் சொல்ல மாட்டாருங்க சார். அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன். சிலர்லாம் சொல்கிறாங்களே, நான் இது போட்டேன், நான் அது பண்ணிட்டேன்னு. அவர் இன்னி வரைக்கும் ஏதாவது இது நான் தான் பண்ணதுன்னு சொல்லிக்கிறாருங்களா?
இங்கே இருக்கிற ஸ்கூல் நான் தான் பண்ணுன்னு சொல்லிக்கிறாரா? இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் தான் பண்ணுன்னு சொல்லிக்கிறாரா? இங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் நான் தான் சார்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லிக்கிறாரா? எதுவுமே சொன்னதில்லை, சொல்ல மாட்டார். ஏன்னாக்கா நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட ஊர் ஜனங்க நல்லா நினைக்கிறவன் என்றைக்குமே செஞ்சுன்னு சொல்லவே மாட்டார். என் அண்ணன் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டார். ஆனால் நான் சொல்லலாம் இல்லையா? நான் சொல்லுவேன் அவர் பண்ணது ஜஸ்ட் சிம்பிள். இது நான் சொல்றேன், லோன் பற்றி கேட்டால் நான் சொல்கிறேன், இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து கொஞ்சம் புரியுறவோ டவுட் இருந்தாக்கா பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 45 வயசுக்காரு, ஒரு 50 வயசுக்காரு, இவங்களெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் இவ்வளோ பண்ணாராமே, எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தவர் இவ்வளோ இதெல்லாம் செஞ்சாராமே, இதெல்லாம் என்னன்னு கேளுங்க. அப்போ அவங்களே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்குவாங்க. இது எதோ எனக்கு தோணுச்சு, என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணிட்டோம், அவ்வளோ நீங்கள் சாதனை பண்ணீங்களோ இல்லை ரோதனை பண்ணுறீங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்கள் அண்ணன் பண்ணது இதெல்லாம் வந்து சத்தியமான விஷயம். இதில் மாற்றவே முடியாது யாருனாலும், இதை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது யாருனாலும். இந்த லோனெல்லாம் அனுபவிச்சவங்க யாருனாலையும் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன், தோணுச்சு. இதெல்லாமே திங்க் பண்ணி நீங்களே பாருங்க. தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.